அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1-2-2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும், அப்புறம் இந்த முகூர்த்தம் எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் பிறக்குது, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த 1-2-2025 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், திருதியை திதி, கரிசை கரணம், பரிகை யோகத்தில், மகர லக்னம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிரக அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மகர லக்னம், லக்னத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க. 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் பாவத்தில் குரு பகவானும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாத்தில் மாந்தியும் இணைஞ்சு இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதத்தில் கிரகத்தினுடைய ஸ்தான பலம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா புதன், குரு, செவ்வாய் 3 பேருமே வக்கரகிருதியில் உட்கார்ந்துருக்காங்க அதிபலமாக. இதில் செவ்வாய் பகவான் பார்த்திங்கனாக்கா கடந்த 5 மாதங்களாக வக்ரகதியிலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கடகத்துலேயும் மிதுனத்துலேயும் பயணிச்சிட்ருக்காரு. இது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பயணங்கள் ரொம்ப நாளாக. ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள் தான் இருப்பார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4 மாதங்களாக இதில் பயணிக்கிறது ஒரு பலனை சுட்டி காட்ட போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் புதன் திக்பலமாக உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையை தொட்டு பயணிச்சிட்ருக்காரு. இந்த கிரக அமைப்பில் இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பிறப்பு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1-2-2025 பிப்ரவரி மாதம் மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அனுகூலம் நிறைந்ததாக இருக்க போதுங்க. ராசிநாதன் ராசியில் வரப்போகிறாரு. வெற்றிகள் பல கோடி. மீன ராசின்னு சொல்லும்போது பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1-2-3-4, ரேவதி நட்சத்திரம் 1-2-3-4 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மீனராசி. மீனராசிக்கு புதிய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இது இருக்க போது வாய்ப்புகளை சரிபார்த்து எடுத்துக்கிறது சிறப்பாக. எல்லா வாய்ப்பையும் எடுக்காமல் கரெக்டாக எது செஞ்சால் நம்மளுக்கு லக்கு, எது செஞ்சால் வருமானம் வரும், எது செஞ்சால் பேர் கிடைக்கும். சில இடத்துல வருமானம் வரும், பேர் கேட்டு போகிற மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ராகு அங்கே இருக்கிறனால செய்கிற வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். அந்த ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் மீன ராசி ஜாதகருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. அதுலேயும் இந்த ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கக்கூடிய ராசி எதுனா மீன ராசி தாங்க. இந்த மீன ராசிக்கு குடும்பத்தினர் பேசும்போது குடும்பாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் வக்கரம் பெற்று. குடும்பத்தோட மகிழ்ச்சி இருந்தாலும் எதுலேயுமே பிடிப்பில்லாமல் எந்த ஒரு, அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும் இருக்காங்க, வரீங்க, உங்கள் வேலை செய்கிறீங்க, இருக்கீங்க. ஆனால் தன்னிலம் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். பேச்சில் கம்பல்சரி நிதானத்தை கையாள்வது, சொல்லில் கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கண்கள், நரம்பு மண்டலம், வெரிகோஸ்வெயின் இதுதான் பிரச்சனைகள். இந்த கால் முட்டிலேருந்து கணுக்கால் சொல்லக்கூடிய அந்த கொலுசு போட அந்த இடத்துல வரைக்கும் அந்த நரம்பு மண்டலங்களில் பஞ்சாக அப்படியே லாக்காக இருக்கிறது மீனராசி. அதில் இப்போ குரு பகவான் வரும்போது அதுக்கான யோகாவோ எக்ஸசைஸோ எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சுக்கிர பகவான் அங்கே இருக்கும் வரைக்கும் பிசிஓடி, ஓவர்ஃப்ளோ, கர்ப்பப்பையை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான வயிற்று வலி, அந்த இந்த விந்தணுக்கள் நீத்து போகிறது, இதெல்லாம் சந்திக்கக்கூடிய மாதங்களாக இது இருக்க போது கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக பொருளாதாரத்தில் நன்மைகள் நிறைய இருந்தாலும் லாவிஷாக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ செவ்வாயும் ஆன்டி கிளாக் வைஸாக பார்ப்பாரு. சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க போகுது. ஸோ உணவு பழக்க வழக்கம் சொல்லும்போது எல்லாருமே என்ன அதிக ஜங்க் ஃப்ரூட்டு டயட்டோ ஓவர் டயட் எடுத்துக்கிட்டாலும் அதனாலையும் பிரச்சனைகளை சந்திக்க போகிற ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி.
ஸோ தங்களோட உடம்பு சார்ந்த விஷயத்துக்கு எது தேவையோ அதை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டு நடந்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது ஒரு புதிய சொத்து புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள், உங்களோட பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த இடத்துல வந்து இந்த தகவலை நான் பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கவனம் தேவை. பாஸ்போர்ட், பேங்க் புக், இந்த மாதிரி விஷயங்கள், ஆவணங்கள் தொலையாமல் பார்த்துக்கிறது, தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனம் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகளை வந்து ரொம்ப திட்டுறீங்க, ஒரு 80% மீன ராசி திட்டுறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். நலனுக்காக தான் திட்டுறீங்க, எந்த தாய் தந்தையும் சும்மா திட்ட மாட்டீங்க. அதை கொஞ்சம், ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குல்ல, 5ஆம் பாவம்னா கடகம்ல, நீங்கள் சாதாரணமாக திட்டதும் ஹர்ட் ஆகி போவாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் சொல்கிற டாஸ்க்கை முடிக்க வைங்க, முடிப்பாங்க கண்டிப்பாக. பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. உங்களோட கண்டிப்பு படிப்பில் கவனம் செலுத்துறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கிறதுக்கான யோகம் மீன ராசிக்கு இருக்குது. உயர்கல்வி, நான் இன்னொரு டிகிரி முடிக்க போகிறேன், வெளிநாடு போய் படிக்க போகிறேன், அந்த யோகங்கள் நிறைஞ்சது வந்து மீன ராசி. உத்தியோகத்தில் இந்த வருஷம் நல்ல லாபத்தை பெறக்கூடியது, நல்ல பேர் எடுக்கக்கூடியது, இல்லை ஒரு புதிய மாற்றத்தை கிடைக்கக்கூடியது வந்து மீன ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மீன ராசியில் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனைகளும் சந்திக்க போகிறாங்க, அதுலேயும் கவனம் தேவை. திருமண பேச்சுவார்த்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மீன ராசிக்கு கன்னி ராசிக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுங்க. இந்த குரு பரிவர்த்தனை மூலயமா குருபலம் கிடைக்க போகுது மீன ராசிக்கு. அப்போது ஜாதகத்தை சரி பார்த்து வரன்களை முடிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது, அந்த தொழில் மூலியமாக அனுகூலங்கள் ஏற்படுத்தி தரப்போது. அதுலேயும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்டிப்பாக பண ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் பில்ஸ் கட்டாமல் போகிறது, கேர்லெஸ்ஸான விஷயங்களால் தான் தொழிலில் இப்போ பிரச்சனை இருக்கும். மற்றபடி ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வருமானங்களை வந்து சரி பார்த்துக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மீனராசி என்ன செய்யணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பார்த்துக்கோ, காசை மட்டும் அனுப்பு, அந்த காசு எவ்வளோ வருது போகிறதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் மீனராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அதை சரி பண்ணிட்டாலே சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது நரம்பு மண்டலத்தில் கவனம் தேவை. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்க போது அதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் முருகர். அதாவது முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இல்லை நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு நல்ல ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வெற்றிக்கான எண் 5ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் லைட் எல்லோ. நன்றி.